கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நீங்க பாத்தீங்களா கேக்குறேன். ஆரம்பத்துல நீங்க வில்லனா எத்தனை பொம்பளை பிள்ளைங்க தொலைச்சிருப்ப மணி ஆட்டுறதுக்கு. பொம்பளை பிள்ளை மேல இருக்க எப்படி உன்னைய பாப்பேன்? எப்படி பாப்பேன் உன்னைய? நீ பண்ற தப்புக்கு மேல இருப்பேன் பாப்பானா? சூப்பரா இருக்கா சொல்லுங்க. சூப்பரா இருக்கா? இந்த சீன் ரசிக்கிறீங்களா? ரசிக்கிறீங்க. ஆமா நான் சொன்னேன் ரசிக்கிறீங்க. ஆமா கன்ஃபார்ம். ஆமா ஓகே. அப்ப நீங்க நைட் 12 மணிக்கு வீடியோ பார்த்தது உண்மை. நான் ஒரு ரவுடியா வந்திருந்தேனா என்ன ஆகும் சொல்லுங்க. இவ்வளவு கோவம் வந்து நான் உங்கள்ட்ட கோவம் வந்தா உண்மையா பேசினா கோவம் வரும். எப்படி கோவம்? இவன் என்ன சார் ஏதாவது எனக்கு பச்சை பச்சை வந்துட போகுது சார். தயவு செய்து பேசாதீங்க முதல்ல. ஐயோ நான் எதுக்குடா கூப்பிட்டீங்க? நீ மயக்கமே வருதுடா எனக்கு. தயவு செய்து. இவர் யார்? போலீஸா? நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். கரெக்டா பண்ணுங்க. உங்களுக்கு வயசாயிருச்சு. இப்ப நீங்க இந்த மீடியால போட்ட அத்தனை வீடியோ உங்களால அழிக்க முடியுமா? அப்புறம் என்ன தெரியாம என்ன மயிருக்கு நீங்க பேசுறீங்கன்னு நான் கேக்குறேன். நானு நீங்க பேசாதீங்க. தெரியாம பேசாதீங்க. நீங்க பச்சை பச்சை பேசுறீங்க நீங்க. மயிருக்கு எல்லாம் கேட்காதீங்க சார். போங்க சார் ஃபர்ஸ்ட். இமேஜின் ஒன்று இருக்கு, புரியுதா? அது இந்த மாதிரிலாம் பண்ணுது. நம்ம இந்த கேரக்டர் கொடுத்தோம்னாக்க செட் ஆகாதுன்னு நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ணனால தான் இதை சொல்றேன். புரியுதா? ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. அந்த வீடியோ எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் அது வீடியோ போட்டிருக்குங்க அப்படின்னு சொன்னா ஏதோ எங்க வயிற்று பொழப்புக்காக கண்டென்ட் வீடியோ போட்டு ஏதோ அதுல வர ஒரு 10 ரூபாய் நான் தெளிவா சொன்ன அதை அக்செப்ட் பண்ணியா? உங்க வீட்டுக்காரர் யாரு? உங்க வீட்டுக்காரரு உங்க மாமா, அவரு சின்ன வயசுல வளர்த்தாரு, நானே கல்யாணம் பண்ணிட்டேன் சொன்னாரா? இதெல்லாம் நான் பாத்துருக்கேன்ல. நான் அந்த வீடியோ மட்டுமா பார்த்தேன், எல்லா வீடியோ பாக்குறேன். இப்ப என்னோட எல்லா வீடியோ பாக்குறீங்க? ஆமா ஆமா, அதான் நான் எனக்கு அதான் வேலை. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா சொல்லுங்க. சூப்பரா இருக்கா? இந்த சீன் ரசிக்கிறீங்களா? ரசிக்கிறீங்க. ஆமா நான் சொன்னேன் ரசிக்கிறீங்க. ஆமா கன்ஃபார்ம். ஆமா. ஓகே. அப்ப நீங்க நைட் 12 மணிக்கு வீடியோ பார்த்தது உண்மை. பல்ல காட்டிட்டு இருக்க சார். நான் உங்கள்ட்ட ஒரு ஹம்பல் ரெக்கார்ட் சொல்றேன். எங்க ஆனா பல்லு பாரு எவ்வளவு அழகா சிரிக்கிற. நான் வச்சு கிடிக்கலான்னு தான் வந்தேன். எனக்கு மைண்ட் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை. என்னன்னு சொல்றேன்னா, அடுத்த வீட்டு ஒரு குடும்பத்துல இருக்க பெண்களை எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு, மருமை இருக்கா, மக இருக்கா, பேத்தி இருக்கா, பேர இருக்கா, எனக்கு எல்லாமே நான் அனுபவிச்சிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு மேலேயே நீங்க கூட இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து எல்லாமே எடுத்துட்டேன். சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், என்ன பத்தி தெரியாம பேசக்கூடாது. அடுத்தது அது மாதிரிதான் என்னையும் பத்தி தெரியாம நீங்க பேசாதீங்க. வந்து பொது மேடையில வந்து தூக்கி காட்டுறாங்க, அவுத்து காட்டுறாங்க, 500 1000 அசிங்கம் அப்படி இப்படின்னு. நீங்க யாரா வேணாலும் உண்மையா இருக்க பட்சத்துல நீங்க பேசுங்க. ஆனா என்ன வச்சு பேசாதீங்க தயவு செய்து. சரிங்களா? இது வந்து ஒரு பெண்ணோட மனசு எவ்வளவு பாதிக்குதுன்னா அது உங்களுக்கு. நீங்க பொம்பளை மேல இருக்க எப்படி உன்னைய பாப்பேன்? எப்படி பாப்பேன் உன்னைய? நீ பண்ற தப்புக்கு மேல இருப்பேன் பாப்பானா? நான் ஒரு ரவுடியா வந்திருந்தேனா என்ன ஆகும் சொல்லுங்க. உங்கள்ட்ட எவ்வளவு நான் தன்மையா பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்க. நான் மட்டும் தன்மையெல்லாம் எனக்கு கேவலமா இப்ப எனக்கு இப்ப இவ்வளவு கோவம் வந்து நான் உங்கள்ட்ட கோவம் வந்தா உண்மையா பேசினா கோவம் வரும். எப்படி கோவம்? இவன் என்ன சார் ஏதாவது எனக்கு பச்சை பச்சை வந்துட போகுது சார். தயவு செய்து பேசாதீங்க முதல்ல. ஐயோ நான் எதுக்குடா கூப்பிட்டீங்க? நீ கூப்பிட்டதுக்கு இப்படி வாடப்படான்னு பேசணுமா? அவர் எவ்வளவு மரியாதை அக்கா அக்கான்னு சொல்றாரு. நான் அதான் தம்பின்னு தான் நான் கூப்பிடுறேன் நானு. அட ஏன்டா மானம் கட்டவங்களா? ஏன்டா என்னையும் போட்டு எனக்கு மயக்கமே வருதுடா எனக்கு. தயவு செய்து நான் இது மாதிரி பேசாதீங்கன்னு நான் உங்கள்ட்ட அவ்வளவு ரிக்வெஸ்டா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? கேமரா முன்னால பேசிட்டு இருக்கேன். எப்படி நான் தப்பா பேசுவேன்? நீங்க இதுக்கு மேல குடுக்குற பேட்டியில நீங்க குடுக்காதீங்க. பேசினது போகுது விடுங்க. ஆனா இதுக்கு மேல நீங்க குடுக்குற பேட்டியில நீங்க குடுக்காதீங்க சார். இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்பாதீங்க. அழலாம் கூடாது பேட்டியில, அதான் முக்கியம். நான் அழ வச்சுட்டு பிரச்சனை பண்ணி. இவர் யார்? போலீஸா? இவர் யார்? நியூஸ் லீடரா? எங்களை அசிங்கப்படுத்தி அது முடிஞ்சு போச்சு. இதுன்னு எதுக்கு நீங்க பேசுறீங்க? இப்ப வர பேட்டியில எல்லாத்துலயும் அதான் இருக்கு. நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நீ தவறா பேச
பேசுனீங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்குறீங்க. எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு மட்டும் நீங்க தயவு செய்து இருக்க கூடாது. எவ்வளவு ஒரு மன உளைச்சல நாங்க உட்கார்ந்து இருக்கோங்கிறது நீங்க உணரணும். எத்தனை யூடியூப் சேனல், ஒரு யூடியூப் சேனல்ல இனிமேல் நீ தாண்டா வாய்க்கு வந்தபடிலாம் பேசலான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அவனை உட்காந்து 10 நிமிஷம் தான் பேசுறான். அடுத்த அவன் வீடியோ டெலீட் பண்ணிட்டு போயிட்டான். அவன் நீ தானே இனிமேல் எனக்கு கண்டென்ட்னு சொன்னா. இப்போ நீங்க தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இப்படி நீங்க ஒரு பொண்ணா எல்லா பொண்ணுங்களுமே நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க? உண்மை தெரியாம நீங்க பேசலாமா? நான் ஒரு சென்சிட்டிவ் பர்சன்ங்கறதுனால தானே நீங்க அப்படி பேசுறீங்க. நான் இங்க எனக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு இதுல நான் வந்து தெரியுமா? நான் கேட்கவே இல்லையே. கரெக்டா பண்ணுங்க. உங்களுக்கு வயசாயிருச்சு. உனக்கு மட்டும் வயசாகலையா? உனக்கு மட்டும் வயசாகலையா? வயசாகாதா? இப்ப என்ன விஷயம் தெரியுமா? இப்ப நீங்க இந்த மீடியால போட்ட அத்தனை வீடியோ உங்களால அழிக்க முடியுமா? சொல்லுங்க. அது கமெண்ட்ட பாத்தியா? முதல்ல கமெண்ட்ட படிச்சு பாருமா. என்ன கமெண்ட் பார்க்க சொல்றீங்க? இப்ப அவ போட்டது அவ ஜெயிலுக்கு போயிட்டாளே, அது உங்களால நிரூபிக்க முடியுமா? அவ பொய்யான தகவல் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவ ஜெயிலுக்கு போயிட்டாளே, அது உங்களால திரும்ப அது கோர்ட்ல நிரூபிப்பாங்க. அது போலீசாருடைய கடமை. நான் எதுக்கு நிரூபிக்கணும்? நானே கேஸ் போட்டேன், போலீஸ்காரங்க போட்டாங்க. அப்புறம் என்ன தெரியாம என்ன மயிருக்கு நீங்க பேசுறீங்கன்னு நான் கேக்குறேன். நானு நீங்க பேசாதீங்க, தெரியாம பேசாதீங்க. நீங்க பச்சை பச்சா பேசுறீங்க. நீங்க பச்சை பச்சா பேசுறீங்க. எவ்வளவு கேவலமா ஒரு பெண்களை பேசுறோமோ அவ்வளவு பேசுறீங்க. 1 லட்சமா 1000மா 2000மா என்ன யாரு என்னன்னு தெரிஞ்சு பேசுங்க சார். ஒருத்தவங்க திருந்தி வாழ்றாங்கன்னா அவங்களுக்குள்ள நீங்க இன்டர்வியூ ஆகாதீங்க தயவு செய்து. இங்க ஒருத்தர் 5000 கொடுக்குறான் 10,000 கொடுக்குறான்னு இன்டர்வியூக்காக மத்த பெண்களை நீங்க கேவலமா திருந்திங்கிற வார்த்தை வந்துச்சு. அதுவே நீ மயிறு கேள்வி கேட்காதீங்க சார். போங்க சார் ஃபர்ஸ்ட். திருந்தி மயிறு மட்டன்ட்டு எங்களுக்கு கோவம் வரும். நான் ஏதாவது பச்சை பேசிவிட்டேன், அப்புறம் ஏதாவது மீடியால பேசிவிட்டா அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டான்னு எல்லாம் உலகமே வந்து இது பண்ணிட்டு உட்கார்ந்து தேவையில்லாம இங்க வந்து ஒரு பொம்பளை வந்து கேவலப்படுத்தி குடும்பத்தை சீரழிச்சு ஒரு உயிரே எல்லாம் பறிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஆபாச பேச்சுக்கள் தான். உங்களை மாதிரி ஆபாசமா அவதூறு பரப்புறவங்க தான் இந்த மாதிரி. எத்தனை பேர் நேரம் செத்துருக்கணும் தெரியுமா? நீ ஏன் வந்து சொல்ற திருந்திட்டே? உலகத்துல அத்தனை மயிராங்க எல்லா பேரும் தான் இருக்குது. நீங்க எல்லாத்தையும் பிடிச்சி பேச முடியுமா? நான் தொக்கா கிடைக்கிறேன் தான் என்னை வந்து பேசுறீங்க. தொக்கா நான் என்ன இவ என்ன பண்ணுவா? கிராமத்துக்காரி இவ ரொம்ப கீழே இருக்கா, லோவா இருக்கா? உங்களை மாதிரி பணம் காசு கோடியா கொட்டி இருந்தா பேசுறதுக்கு பயப்படுவீங்க. கம்மியா இருக்கனால தானே பேசுறீங்க ஈஸியா. இவள பேசிட்டா வந்து பேசுவான்னு சொல்லிட்டு இந்த பெரிய ஆளுங்களா பேசுங்களேன். போங்களேன் போய் இல்ல இருக்கிறது இல்லாத போய் பேசுங்களேன். அப்ப தெரியும். நீ என் வீடியோ எல்லாம் பார்த்ததுல நினைக்கிறேன். நான் உங்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க வீடியோ எல்லாம் பார்க்காம எனக்கு என்ன வேலை? உங்க வீடியோ பார்த்துட்டு தான் நான் இங்க வரேன். நான் யாரெல்லாம் ஆபாசம் சொல்லுவோம். நீங்க ஆபாசத்தை திருத்துற ஆளுக்கு நைட்டு 12 மணிக்கு உனக்கு வீடியோ பாக்குறதுக்கு உனக்கு வந்து வேலையே இல்ல. நீ ஆபாச திருத்துறன்னு மட்டும் சொல்ல. நைட்டு 12 மணிக்கு வீடியோ பாக்குற நீங்க ஆபாசத்தை பத்தி பேசக்கூடாது இனிமேல். என்ன சொல்ற? அவ்வளவுதான். எனக்கு 12 மணிக்கு பாக்காத. எதுக்கு பாக்குற வீடியோ? பாக்காத. நீ ஏன் வீடியோ வீடியோ போய் பாக்குறியா? எனக்கு என்ன தெரியும்? போ பாக்காத நீ. முதல்ல ஒரு மாதிரியா கூட இருக்கு. மயக்கம் கூட வந்துருச்சு. கன்றாது இவர்கிட்ட பேசி எனக்கு மாத்திரை இருந்தா கொடுங்க சார். ஒரு நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல எந்த நடிகை சார் வந்து கிளாமர் காட்டாம இருக்கா? அந்த கிளாமரை தான் நான் காட்டினேன். நான் என்ன படுத்துக்கிட்டு இருந்தேனா நானு? நீங்க பாத்தீங்களா? கேக்குறேன். எந்த ஒரு நடிகை வந்து அப்படியே ஆரம்பத்துல இருந்தே வந்து புடவையோட போட்டுக்கிட்டா அம்மன் மாதிரி யார் சார் நடிச்சது? நீங்க நடிச்சிருப்பீங்களா? ஆரம்பத்துல நீங்க வில்லனா எத்தனை பொம்பளை பிள்ளைங்களை ரேப் பண்ணி தொலைஞ்சிருப்ப படத்துல. எத்தனை புள்ளைய கைய பிடிச்சு இழுத்திருப்ப நீ படத்துல. உனக்கு கொடுத்த கேரக்டர் என்ன? வில்லனு இல்லன்னா சாமியார் கேரக்டர் கொடுத்திருப்பாங்க மணி ஆட்டுறதுக்கு. நாங்க அப்ப முன்னேறி வர்றதுக்கு அப்ப என் வயசுல நான் என்ன காட்டணுமோ அதை காட்டிட்டு அப்படியே நம்மளை எப்படி பார்க்கணுமோ அப்படியே தானே நான் வர முடியும். அப்ப அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வந்தது தானே நான் அழகா நான் சினிமான்னு வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் அதை ட்ரை பண்ண முடியும். இப்போ நீ சோலோவா கொடுத்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆமா, மூட்டி விட்டது நான் இல்ல, மூட்டி விட்டது அந்த சேனல்காரன். அவன் உங்க 2 பேரும் போட்ட சண்டைய வெளியே வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டான். இப்ப நீ சொல்ற நான் வந்து அப்பாவின்னு சொல்ற. இது இங்க வந்து விளக்கம் சொன்ன பிறகுதானே தெரியுது. நான் சோலோவா தான் சார் அங்க போனேன். நான் வந்து ஆர்கியூமெண்ட் எப்படி சொன்னேன்னா 1 மணி நேரம் நான் தான் சொன்னல முன்னாடியே லேட்டா போனேன் அவங்கள எடுங்கன்னு சொல்லிட்டு. இவங்க 3 பேரு 4 பேரு அப்படியே டீமோட கொங்கின்னு உட்காந்து இருக்காங்க. நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க 3 பேர் உட்காந்தாதான் முடியும் அப்படின்னு
இவங்களும் அந்த சிக்காவும் போஸ்ட் பண்றான், சூர்யாவும் போஸ்ட் பண்றாங்க, தம்பி அந்த அந்த தம்பிங்களும் போஸ்ட் பண்றாங்க, இந்த அம்மாவும் போஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் இது வந்து ரொம்ப நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோம்னு சொல்லி போர்ட்ரேட் ஆகும், தயவு செய்து வந்து நீங்க அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க சார், பண்ணாதீங்க தம்பி அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன். சொல்லியும் கேட்கல. நான் என்ன பண்ணிட்டோம், இது அவங்க மேல தப்பு, என் மேல தப்பு கிடையாது சார். இந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இல்ல நான் என்ன சொல்றேன், பன்றியோட சேர்ந்த பசுமாடும் அதான் அர்த்தம். நீங்களும் வந்து அசிங்கமா பேசிருக்கீங்க, தயவு செய்து பேச. அதான் நான் சொன்னேன்ல, பன்றியோட சேர்ந்த பசுன்னு சொன்னேன்ல. யார சொல்றீங்க பன்றி, யார சொல்றீங்க? அதான் பன்றி. இப்போ இந்த பிரச்சனையில வந்து நீங்க சாட்டிங் பண்ணிருக்கீங்க, பேசுறீங்க, லைவ் சேட்லாம் வந்துருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களோட லிங்க் ஆயிருக்கீங்க. ஆனா அவங்க தப்பானவங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்க, திவ்யா கழிச்சே பார்க்கலன்னு சொல்றீங்க. ஆனா இவ்வளவுக்கும் காரணம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவ. அவள் எவ்வளவு நேக்கா பல கோடி ரூபாயை டேக்கிள் பண்ணிட்டு அம்மாவும் மோளும் சேர்ந்து மகா இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கா. மாட்டிக்கிட்டது நீங்கள் 2 பேரும். அதான் உண்மை. அது திவ்யா கழிச்சு பார்த்தது இல்லையா, பேசுனது இல்லையா? இல்லை சார், நான் அதெல்லாம் பார்த்தது இல்லை, நான் பேசினது கிடையாது அந்த பொண்ணுக்கிட்டலாம். அது ஏதோ கண்ணே மணியன்ட்டு வீடியோ போட்டாலே எங்களுக்கு அது தெரியாது. எனக்கு இந்த இந்த ஒரு மாஃபியா கும்பலை பற்றி எனக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த செய்திலாம் வரப்பதான் எனக்கு ஒரு ஷாக்கே. இந்த செய்திலாம் வர்றப்ப மட்டும்தான் ஷாக்கே. எனக்கு வேற எந்த ஷாக்குமே எனக்கு எதுவுமே விவரங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது. அதாவது பேசும்போது பின் விளைவுகளை பற்றி யோசிக்கணும். இப்போ இந்த மாஃபியா கும்பல் நீயே சொல்லிட்ட. இப்போ அவள் போய் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு டிவி சேனலில் போய் நீ பற்றி கசாமச்சான் பேசிட்டு போறல. யாரு? அந்த நான் இவளை சொல்ல. யாரு? சூர்யாவை தான் சொல்கிறேன். இல்லை அவளை நான் சூர்யாலாம் நான் சொல்ல, அவங்கள சொல்கிறேன். நான் 3 பேர்த்த அவங்க டார்கெட் வச்சது, அவங்க ஒரு சின்ன குழந்தைய வச்சு பாலியல் பண்ணது, அந்த வீடியோ வச்சு பான் வீடியோவாக வந்து குரோமில் அப்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அவங்களோட பிளான். சரிங்களா? இவங்க சூர்யாவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு அடிதடி பிரச்சனை, பேச்சுவார்த்தை, கலவரம், வாய் பிரச்சனை அப்படிங்கிறத இவங்க 2 பேத்துக்குள்ள கலவரம். அவங்க அந்த மாதிரி அதைத்தான் நான் சொன்னேன். நான் அந்த பொம்பளைக்கும் இவன் சூர்யாவுக்கு தான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றிய. இப்போ நீ இல்லையே, நான் சொல்லையே. அப்புறம் எப்படி சண்டை வந்துச்சு, அடி ஏங்க அவங்க ஒருத்தி நீ நாட்டை திருத்துறான்னு இங்க வர, நீ எப்படி என்ன திருத்தலாம் அப்படின்னு அவ அங்க பேச, இதுதான் வாய் தகராறு. அவங்க வந்து டீலிங் வச்சது வந்து அது என்ன, திவ்யா கள்ளச்சி கூட டீலிங் வச்சது வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ, பாலியல் தொல்லை, அந்த மாதிரி குரோம்ல போட்டு சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி டெக்னிக்கல் மைண்டோட அவங்க ஒர்க் பண்ணது. இதெல்லாம் இப்படியெல்லாம் இவங்களை எல்லாத்தையும் மாட்டி விட்டு போற போக்குல என் பேரை சொருகி விட்டு போனதுதான் இப்ப மிகப்பெரிய தப்பே. இதுதான் நான் இங்க வந்து உங்கள்கிட்ட நான் இந்த விளாக்கமா நான் வந்து சொல்றது கூட, நான் வந்திருக்க கூட கூடாது. எனக்கு என்னமோ பண்ணி தொலைங்கடா, நான் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அவசியம் இல்லை. என்ன பண்ணா நான் ஏதோ ஒன்று இஷ்யூஸ் ஆகும் சார். கண்டிப்பா ஏதோ ஒரு அசம்பாவியம் நடக்கும். அது சரி தம்பி கூப்பிட்டானே அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். உங்களையும் நான் வந்து இது வரைக்கும் உனக்கெல்லாம் என்ன வேலை, வயசான காலத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, எல்லா பொம்பளைங்களையும் எதுக்கு நீ பேசுறன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். உங்கள்கிட்ட நான் பயப்படவும் கிடையாது, நேரடியாக தான் நான் சொல்றேன். என்ன வேலை தெரிஞ்சு பேசுங்க, தெரியாம பேசாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த பொம்பளை போற போக்குல போட்டு விட்ட என் பேரனால நான் நாரடிச்சு நான் நாசமா போட்டுமா சொல்லுங்க? தப்பு தானே. இனிமேல் நீங்க பேசாதீங்க, வேற எதை வேணா பேசுங்க. நேரிலே மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.